பாராளுமன்ற உறுப்பினர்கள் அர்ச்சுனா, ஹிஸ்புல்லா போன்ற குறைவிருத்தி அரசியல்வாதிகள் தமிழ் முஸ்லிம் உறவை சிதைக்கின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராமநாதன், அர்ச்சுனா மற்றும் MLAM, ஹிஸ்புல்லா போன்றவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருந்த போதும் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கின்றனர் என குற்றம் சாட்டுகின்றார் ஓய்வு பெற்ற சட்டத்தரணியும் அரசியல் செயற்பாட்டாளருமான முகமது நிஸ்தார். இவர் தேசம் நெட்டுக்கு முஸ்லிம் விவாகரத்து பற்றிய நேர்காணலிலேயே இதனை தெரிவித்திருந்தார். ஹிஸ்புல்லா அர்ச்சுனாவை பைத்தியம் என்றும் அவருக்கு வைத்தியம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்வதும், அர்ச்சுனா ஹிஸ்புல் என்றும் மூளையில் எதுவும் இல்லை என்று சொல்வதும், 9 வயது பெண் பிள்ளையோடு உடலுறவுக்கு அனுமதிப்பவன் படித்தவனா, நான் படித்தவன் என்றெல்லாம் பேசுவது நாகரிகமாக தெரியவில்லை என்றார் முகமது நிஸ்தார். ஆனால் அவர் விடயங்கள் ஆக குறைந்த இதன் அடிப்படை விடயங்களை தெரிந்து வைத்துக் கொண்டு கதைக்க வேண்டும். அல்லது இவர் அன்னைக்கு பார்த்திருப்பீர்கள் நீங்க, அவரும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக பேசும் பொழுது எல்லா சிங்கள எம்பிக்களும் அமைச்சர்களும் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்து சிரிக்கின்றார்கள். இவர் சொல்லும் கருத்தை அடிப்படையாக வைத்து இவர் பேசும் ஆவேசமான விடயத்தையும் வைத்து இவர் என்ன இந்த மாதிரி அங்கே சிரிக்கின்றார். அவர் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டார். அடுத்த நாள் அவர் அந்த மன்னிப்பு கேட்ட விதமும், நான் தொப்பி போட்டுள்ளேன், தொலை போகின்றேன், நோம்பு பிடிக்கின்றேன் சொன்னது எனக்கு விஜய் இப்போ தமிழ்நாட்டில் செய்து வரும் விடயமாக தான் தெரிகின்றது. விஜய் எலெக்ஷன்ல நிற்க போகின்றார் என்பதற்காக தொப்பியும் போட்டுக்கொண்டு முஸ்லிம்களுடைய இப்போ ரமலான் மாதம், அந்த ரமலான் மாதத்தில் போய் நோம்பு திறக்கும் வேலையில் அவர்களுடைய நோம்பு திறத்தும் கொண்டு அவர்கள் தொழுது கொண்டால் நான் சொல்ல வேண்டிய அவசரம் இல்லை. இதை என்ன செய்கின்றார்? கூத்தாடிகள் மாதிரி ஒரு விடயங்களை செய்கின்றார்கள். இல்ல இதுல உள்ள பிரச்சனை என்ன, அர்ஜுனா போலவே முஸ்லிம்களுடைய தரப்பில் ஹிஸ்புல்லா போன்றவர்கள் பாராளுமன்ற அரசியலுக்காக உரையாடுற விஷயங்கள், நான் கோயிலை இடித்தேன், தமிழ் இந்துக்களை கட்டப்படையில அதை நான் தந்தையை உருவாக்கினேன், இப்படியான துவேஷங்களை தூண்டுறது மிக மோசமான நிலைக்கு இந்த சமூகங்களுடைய உறவு கொண்டு போகும். ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், அந்த விவரம் தொடர்பாக அந்த காணொலி நான் பார்த்துவிட்டு அதற்காகவே நாங்கள் ஒரு தொலைக்காட்சி யூகேயில் உள்ள ஐபிசி டிவோமோ அல்லது ஐபிசி தொலைக்காட்சியில் இதற்காக வேண்டிய நாங்கள் அங்கே இருந்து ஹிஸ்புல்லாவை காரசாரமாக கண்டித்தோம். அவர் செய்த வேலை அது பிழை. தமிழர்களின் ஒரு அடக்கத்தளத்தை கைப்பற்றி அதிலே ஒரு சூப்பர் மார்க்கெட் கட்டியதாக அல்ல லைப்ரரி கட்டியதாக வெளிப்படையாக சொல்லியிருந்தார். இப்படியான ஒரு மக்குத்தனமான விடயங்கள், குரோதத்தை விளைவிக்கும் விடயங்கள். இலங்கையில் கண்டிய சட்டம், தேச வளமை சட்டம், முஸ்லிம் சட்டம் என 3 தனிநபர் சட்டங்கள் உள்ளன என தெரிவிக்கும் முகமது நிஸ்தார், விவாகரத்து தொடர்பில் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த சலீம் மஷ்ரூப் அவர்கள் இந்த முஸ்லிம் சட்டத்தை திருத்துவதற்கான பரிந்துரையை முன்வைத்துள்ளார். அதேபோல் தற்போது ரணில் கட்சியில் தேசிய பட்டியலில் பாராளுமன்றம் சென்றுள்ள ஃபைசர் முஸ்தபாவின் தந்தையும் ஒரு பரிந்துரையை வழங்கியிருந்தார். இதில் எந்த பரிந்துரையை தெரிவு செய்வது என்பதில் முஸ்லிம் சமூகம் ஒரு முடிவுக்கு வந்துள்ளனர் என்கிறார் முகமது நிஸ்தார். 3 விஷயம் தான் இந்த பிரச்சனைக்குரிய விஷயம் ஜெயபாலன். ஒன்று, நீங்க சொன்ன திருமண வயது. ஆகவே 2 கோஷ்டியும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஓகே, 18 கொண்டு வரக்கூடாது, 18க்கு மேலதான் அனுமதிக்க வேண்டும், 18 வரையும் பிள்ளைகள் கட்டாயம் படிக்க வேண்டும் என்றதுல 2 குரூப்பும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் ஒரு குரூப் சொல்கின்றது, ஃபைசல் முஸ்தபா அவருடைய தகப்பனின் குரூப், ஃபைசல் முஸ்தபாவுடைய ரிப்போர்ட்டின் படி அதுக்கு ஒரு ப்ரொவிசோ கொண்டு வையுங்கள், ஒரு விதிவிலக்கு கொண்டு வையுங்கள். சில பல கட்டங்களில் 12-10 வயது குழந்தைகள், பருவமடைந்த பிள்ளைகள், அங்கே ஒரு கல்யாணம் தேவைப்படுகின்றது. உதாரணமாக ஒரு லவ் பிரேக்னு வைப்போமே, ஏதோ தெரியாத காரணத்தால் அந்த பிள்ளையை பிள்ளை தரித்து விட்டது வைப்போமே, அந்த மாதிரி கட்டங்களில் பிள்ளைகளை பறித்து கொண்டு போய் விடுவீர்களா? ஆகவே அந்த இடத்தில் அத்தகைய கல்யாணத்தை அனுமதியுங்கள் என்ற ஒரு ப்ரொவிசோ வைங்கோண்டு ஒரு கோஷ்டி சொல்லுது. சலீம் மஸ்ரூப் உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி சலீம் மஸ்ரூப் அவருடைய அறிக்கை அந்த ப்ரொவிசோ தேவையில்லை, எல்லோருக்கும் 18 வயதுக்கு மேலேயே திருமண வயது, குறைந்த வயதில்லைன்னு வைங்கோ. அதுக்கு பிறகு அவர்கள் 50 முடித்தாலும் சரி, 40 முடித்தாலும் சரி, கல்யாணம் முடிக்காவிட்டாலும் சரி, 18க்குள்ளே யாரும் வரக்கூடாது. இந்த 18 என்பது இலங்கையில் உள்ள சாதாரண மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் ஒன்று இருக்குதான பொது சட்டம், அதோட ஒத்து போகக்கூடியதா, அல்லது 18 வயதுக்கு கீழ் உடல் உறவு கொள்வது ஒரு கிரிமினல் குற்றம் என்ற அடிப்படையில் அந்த 18 வயதோட எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து விட்டீர்களே ஆனால் பிரச்சனைகள் குறையும் என்பது முக்கியமான விடயம். 2வது விடயம், இந்த காதி அந்த நீதிபதிகள் சொல்லுவோம் அல்லவா, அவர்களுடைய தகுதி தொடர்பானது.
அங்கே நல்லொழுக்கம் உள்ளவர் 18 வயசுக்கு மேற்பட்ட யாரும் காதியாக இருக்கலாம் என்றது ஒரு அடிப்படை தகுதியான ஒரு விடயம் அல்ல. ஆகவே இந்த சலீம் மஸ்ரூப் அவருடைய ரிப்போர்ட்டின்படி அவர்கள் ஆக குறைந்த சட்டத்தரணிகளாக இருக்க வேண்டும் என்று. உதாரணமாக என்னுடைய காலஞ்சன் என்னுடைய ஒரு சிறிய அங்கிள், அவர் ஒரு லோயர், நிறைய உதவி நீதிபதியாகவும் இருந்திருக்கின்றார், அவர் காதி நீதிபதியாகவும் இருந்தார். என்னுடைய பெரிய அங்கிள் அவரும் ஒரு லோயர், அவர் காதி நீதிமன்றத்தின் எப்பீல் நீதிமன்றத்திலும் இருந்தார். அப்ப அங்கதான் லோயர்ஸில் இருந்திருக்கிறாரு. இப்ப நான் சொல்ல வரை லோயர்ஸ் என்றால் எல்லாம் சமய விஷயங்கள் தெரிந்தவர்கள் என்று, அட்லீஸ்ட் அந்த சட்ட அணுகுமுறை எவ்வாறு அதை அப்ளை பண்ணுவது இந்த சில விஷயங்களை அவர்கள் புரிந்திருப்பார்கள் இல்லையா? அது 2வது விஷயம். 3வது விஷயம், மிக முக்கியமான விஷயம், சலீம் மஸ்ரூப் நீதியரசர் சலீம் மஸ்ரூஃபுடைய ரிப்போர்ட்டில் பெண்களையும் இந்த காதிகளாக நியமிக்க வேண்டும் என்று, அதுக்கு நாங்கெல்லாம் ஃபுல்லி சப்போர்ட். ஆனால் இவங்கள் ஃபாயிஸ் முஸ்தபா அவர்களுடைய அறிக்கையில் பெண்களை காதிகளாக நியமிக்க கூடாது, அங்கே இஸ்லாத்தில் சமயத்தில் அனுமதி இல்லை. இப்ப நான் சொன்னேன், எங்களுடைய இந்த விஷயம் பட்டாவியால இருந்து வந்தது. பட்டாவியா இந்தோனேசியாவில் கூட பெண் காதி நீதிமன்றம் மாத்திரமல்ல, எல்லா நீதிமன்றங்களையும் பெண்கள் நீதிமன்றங்களில் நீதிபதிகளாக பலஸ்தீனத்தில் இருக்கின்றார்கள். 45 இஸ்லாமிய நாடுகளின் திருமண சட்டங்கள் கூட எல்லாம் ஒன்றாக இல்லை, எல்லாம் வெவ்வேறாக இருக்கின்றன. அதிலே அன்றைய பாராளுமன்ற விவாதத்தில் அர்ச்சனா பேசியது தவறில்லை என தெரிவிக்கும் முகமது நிஸ்தார், அவர் விடயத்தை புரியாமல் தெரியாமல் பேசியதே தவறு என்றார். மேலும் முஸ்லிம் சமூகம் பரிந்துரைக்கப்பட்ட அறிக்கையை இதுவரை நடைமுறைக்கு கொண்டு வராததுதான் இப்பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். முஸ்லிம் சமூகம் இதுவரை இந்த சட்டம் திருத்தம் சம்பந்தமாக காத்திரமான நடவடிக்கை எடுக்காததே வெளியார் தலையிடுவதற்கான காரணம் ஒன்று. அடுத்தது, இந்த குறிப்பிட்ட அந்த தினத்தில் ஃபைசல் முஸ்தபா அதை இந்த பாராளுமன்றத்தில் கதைத்தது இன்னொரு பிரச்சனை 2. 3வது பிரச்சனை தான், ஒன்றும் தெரியாத நிலையில் இவர் அர்ஜுனா அவர்கள் தலையிட்டது. ஆகவே அர்ஜுனாக்கு எம்பி அர்ஜுனா அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. பாராளுமன்றத்தில் ஒரு இலங்கையில் இன்னொரு சமூகம் தொடர்பாக கதைப்பதற்கான எல்லா உரிமையும் அவருக்கும் உண்டு, கதைக்கலாம். இந்திய அரசு தெரிந்து கொண்டே அனுமதிக்கிறது குற்றம் சாட்டுகிறார் அமைச்சர் சந்திரசேகர். கேரள கர்நாடக கடற்பரப்புக்குள் நுழையாத தமிழக மீனவர்கள் வேண்டுமென்றே நமது எல்லைக்குள் நுழைந்து வாழ்வாதாரத்தை அளிக்கிறார்கள் என்கிறார் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர். இந்தியாவுக்கு இலங்கை கடற்பரப்பில் தமிழ்நாட்டு மீனவர்கள் அத்துமீறி பிரவேசிக்கின்றார்கள் என்பது நன்றாக தெரியும். ஆனாலும் கூட இந்த சட்டவிரோத மீன்பிடி தொடர்கிறது, நம் கடல் வளம் அளிக்கப்படுகிறது என பிபிசிக்கு வழங்கிய நேர்காணலில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் ட்ரோலிங் இழுவை படகுகளின் மூலமாக மீன்பிடிப்பதால் இலங்கையின் கடல் வளங்கள் நாசமாகின்றது. இந்த விடயம் இந்திய அரசின் மறைமுக சம்மதத்துடன் நடப்பதாகவே கருத முடியும் என்கிறார் அமைச்சர் சந்திரசேகர். இவ்விவகாரம் சம்பந்தமாக ஜனாதிபதி அனுரகுமாரவோடு இன்னும் ஆழமான உரையாடல்கள் இடம்பெறவில்லை. தமிழக மீனவர்கள் அருகிலுள்ள கேரளா, கர்நாடகா போன்ற பகுதிகளின் கடற்பரப்புக்குள் சென்று மீன்பிடிப்பதில்லை. திட்டமிட்ட வகையில் நமது நாட்டின் கடல் எல்லைக்குள் நுழைந்து மீன்பிடித்து நமது வளத்தை அளிக்கிறார்கள். அத்துடன் நம்மை தொப்புள் கொடி உறவுகள் என்று வரும் சொல்கிறார்கள் என ஆதங்கப்பட்டார். எங்கள் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை நாங்கள் மிக தெளிவாக அவர்களுக்கு சொல்லி இருக்கின்றோம். ஒரு நாள் நமது சட்ட நடவடிக்கைகள் தொடரும். அதனால் தயவு செய்து தமிழ்நாட்டு மீனவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம், எங்களுடைய கடல் எல்லையை மீற வேண்டாம். நீங்கள் வருவீர்களாக இருந்தால் கைது செய்யப்படுவீர்கள். கைது செய்யப்படுவது மாத்திரமல்ல, உங்களின் உடைமைகளும் இல்லாது போகும் நிலைமை ஏற்படும் என அமைச்சர் தமிழக மீனவர்களுக்கு வேண்டுகோளாக எச்சரித்தார். அப்ப இந்த கடல் எல்லையை மீற வேண்டாம், தாண்ட வேண்டாம் என்று இந்திய மீனவர்களுக்கு சொல்லும்படி நாங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கத்தையும் நாங்கள் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்கின்ற அதே நேரத்தில் இன்னும் ஒன்றையும் சொல்லுகின்றோம். இந்திய மீனவர்கள் அல்லது தமிழ்நாட்டு மீனவர்கள் தங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற கேரள மாநிலத்துக்கு செல்ல மாட்டார்கள், கடல் பரப்புக்கு செல்லும், ஆந்திராவுக்கு செல்ல மாட்டார்கள், பக்கத்தில் இருக்கின்ற நாடான பாகிஸ்தானுக்கு செல்ல மாட்டார்கள். ஆனால் எங்களுடைய கடல் பரப்பை இங்கு வந்து முற்று முழுதாக எங்களுடைய மீன் வளங்களை கொள்ளையடித்து விட்டு, அது மாத்திரமல்ல எங்களுடைய கடல் வளங்களையும் நாசம் செய்துவிட்டு, எங்களுடைய கடல் தொழிலாளர்களுடைய வலைகள் வள்ளங்கள் எல்லாத்தையும் நாசம் செய்துவிட்டு கொள்ளையடித்து கொண்டு போகிற வழியில் நாங்கள் தொப்புள் கூடி உறவு என்று சொல்லி கொண்டு போகிறார்கள். இதுதான் இன்றைக்கு இவர்களுடைய நிலைமை. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய கொள்கை. அதற்கான நகர்வுகள் நடவடிக்கைகளை நாங்கள் இப்பொழுது எடுத்துள்ளோம். அதைவிட வேறு விதமான தேவைகள் இந்தியாவுக்கு இருக்கின்றது. இந்தியாவுக்கும் தெரியும், இன்றைக்கு இலங்கை கடல் பரப்பில் மீது இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள்
வைத்து மீறுகின்றார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் நான் அண்மையில் தமிழ்நாட்டுக்கு சென்ற போது இந்திய மத்திய அரசாங்கம் 42 லட்சம் ரூபாய் நட்டஈடாக அல்லது மானியமாக வழங்குவதற்கு முடிவு செய்திருப்பதாக அங்கு இருக்கின்ற இந்த மீனவர்கள் தொடர்பிலான ஒரு சில புத்திஜீவிகள் என்னிடம் கூறினார்கள். ஏனென்றால் வேறு எதுவும் இந்த பாட்டம் ட்ரோலிங்கை நிறுத்துவதற்கான நடவடிக்கை. சரியும், அப்படி இருந்தும் தமிழ்நாட்டு மீனவர்களான அந்த பாட்டம் ட்ரோலிங் இழுவை மடிப்படகுகள் மூலமாக எங்களுடைய கடல் பரப்பை நாசமாக்குகின்றார்கள் என்பது நன்றாக அவர்களுக்கு தெரியும். அதனால் இது சம்பந்தமாக தோழர் அனுரகுமாரோடு அதாவது வேறு விதமான ஆழமான உரையாடல்கள் இடம்பெறவில்லை. இருந்தபோது இது பேசப்பட்டாலும் கூட எங்களுடைய நிலைப்பாடு அனுர தோழருடைய எங்களுடைய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை நாங்கள் மிக தெளிவாக அவர்களுக்கு சொல்லியிருக்கோம். 60 நாட்களில் சிறுவர்களுக்கு எதிராக 1400 குற்றச்செயல்கள். இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் சிறுவர்களுக்கு எதிராக இடம்பெற்ற பல்வேறு குற்றச் செயல்கள் தொடர்பில் 1401 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. அவற்றில் அதிகளமான முறைப்பாடுகள் சிறுவர்களின் தனிப்பட்ட பாதுகாப்பு மற்றும் உரிமை மீறல்கள் தொடர்பானவை என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சிறுவர்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறை செயல்கள் தொடர்பில் 332 முறைப்பாடுகளும் சிறுவர்களின் கல்வி உரிமை மீறப்படுவது தொடர்பில் 279 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணபுரம் கிராம அலுவலரை தாக்கிய பெண்கள் கைது. கிளிநொச்சி கரைச்சிப்பிரிவு செயலர் பிரிவுக்கு உட்பட்ட கிருஷ்ணபுரம் பகுதியில் கிராம சபை உத்தியோகத்தர் மீது தாக்குதல் மேற்கொண்ட 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினத்தன்று இத்தாக்குதல் சம்பவம் நடைபெற்றுள்ளது. விநாயகபுரத்தில் பாலியல் தொழிலில் ஈடுபடும் பெண் என கூறப்படும் பெண்ணின் மகள் கிராம சேவகரிடம் நற்சான்றிதழ் பெற சென்றிருந்தார். அப்போது கிராம சேவகர் தாயின் தொழில் தொடர்பில் மகளிடம் சில கேள்விகள் கேட்டு நற்சான்றிதழ் வழங்குவதை இழுத்தடித்ததால் ஏற்பட்ட முருகல் நிலையை கிராம சேவகர் மீதான வன்முறை தாக்குதலாக முடிந்தது. கைதான 2 பெண்களும் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. என் கனவு ஜால் அங்கஜன் ராமநாதன் எரிபொருளிலும் ஊழல். தேவைக்கு அதிகமாக வாகனங்களையும் அதிகப்படியான எரிபொருளையும் பயன்படுத்தி மக்களின் வரிப்பணத்தை ஊழல் செய்த 3 மீது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தன, முன்னாள் துணை சபாநாயகர் அயித் ராஜபக்ச மற்றும் குழுக்களின் முன்னாள் துணைத் தலைவர் அங்கஜன் ராமநாதன் ஆகியோருக்கு எதிராக விசாரணையை முன்னெடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளது. இதன்படி தங்கள் பதவி காலத்தில் அதிகமாக எரிபொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறு சபைத் தலைவர் விமல் ரத்நாயக்க இன்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தன ஜனவரி 1, 2024 முதல் 9 வாகனங்களை பயன்படுத்தியுள்ளார். மேலும் எரிபொருளுக்காக 33 மில்லியன் செலவிட்டுள்ளார். துணை சபாநாயகர் அயித் ராஜபக்ச 2024 6 வாகனங்களை பயன்படுத்தியுள்ளார். இதன் செலவு 13 மில்லியன் ஆகும். அப்போதைய குழுக்களின் துணைத் தலைவர் அங்கஜன் ராமநாதன் 2024 எரிபொருளுக்காக 7 மில்லியன் இழப்பை ஏற்படுத்திய 4 வாகனங்களை பயன்படுத்தியுள்ளார் என்று ரத்நாயக்க கூறினார். வாழ்வெட்டு குழுவினரை பாதுகாத்து பிணை எடுக்கும் சர்ச்சை பெண் சட்டத்தரணி சர்மினி. கொள்ளையை தடுக்க வந்த நபரின் கைவிரல் வெட்டிய சந்தேகத்துக்குரிய பிரதான வாழ்வெட்டுக்காரர்கள் 3 நேற்று தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மார்ச் 3ஆம் தேதி கொக்குவில் ஞான பண்டிதா பாடசாலைக்கு அருகில் இடம்பெற்ற வாழ்வெட்டில் நபர் ஒருவரின் கைவிரல் வெட்டப்பட்டுள்ளது. இதையடுத்து காயமடைந்த நபர் ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு கைவிரல் பொருத்தப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் கைதான சந்தேக நபர்களிடமிருந்து வாள்கள் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அவர்களிடமிருந்து 2 மோட்டார் சைக்கிள்களும் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை இந்த வாழ்வெட்டு குழுவின் தலைவராக செயற்படும் நபரை சட்டத்தரணி சர்மினி போலீசில் தன் சொந்த வாகனத்தில் கொண்டு வந்து பாரப்படுத்தியுள்ளார். சம்பந்தப்பட்ட வாழ்வெட்டு குழுவின் வழக்குகளுக்கு சட்டத்தரணி சர்மினியை ஆஜராவதாகவும் தெரியவந்துள்ளது. வழமையாகவே சட்டத்தரணி சர்மினி பாலியல் குற்றவாளிகளுக்கும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் சமூக விரோதிகளுக்குமே வழக்குகள் பேசுவதாக கூறப்படுகிறது. இதேவேளை ஜாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கின் பல பகுதிகளிலும் சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவோர் தம்முடைய பணபலத்தை பயன்படுத்தி பிணையில் வெளியே வருவது வாடிக்கையாகிவிட்டதாக மக்கள் பலரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். இவ்வாறு பிணையில் வெளியே வருபவர்கள் மீண்டும் தமது வாழ்வெட்டு தொடங்கி போதைப்பொருள் கடத்தல் வரையான சமூக சீரழிவு செயற்பாடுகளிலும் தைரியமாக ஈடுபடுவதை அவதானிக்க முடிகிறது. காப்பாற்ற சட்டத்தரணி ஷர்மினி மற்றும் விஸ்வலிங்கம் திருக்குமரன் மற்றும் கனகரத்னம் சுகாஸ் போன்றோர் இருக்கும் வரை சமூக விரோத நடவடிக்கைகள் தொடரும். பழைய கல்லை புதிய மொந்தையில் பரிமாறும் விந்தன். ஜனாதிபதி தேர்தலில் சங்க சின்னம் தென்னிலங்கைக்காக காசு பெற்று களமிறங்கியது என்கிறார் கட்சி தாவிய விந்தன். இவர் ஊரறிந்த ரகசியத்தை பிரகசியமாக்கினார்.
இந்த விடயம் ஏற்கனவே தேசம் நெற்றில் பல தடவை வெளிவந்துள்ளது. ட்ரெலோ அமைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்ட வீந்தன் கனகரத்னம் என்பவர் அண்மையில் தமிழரசு கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். இந்த நிலையில் தமிழிலங்கட்ட அரசியல்வாதிகள் வடக்குக்கு நிதி ஒதுக்கியமைக்கு கைதட்டுவது மக்களுக்கு துரோகம் இழைக்கும் அரசியலாக பார்க்கப்படுகிறது என இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் வீந்தன் கனகரத்னம் தெரிவித்துள்ளார். ட்ரெலோ கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்துக்கு கைதூக்கி ஆதரவு கொடுத்ததை வீந்தன் கடுமையாக விமர்சிக்கின்றார். என்பிபி அரசாங்கம் தமிழர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் முழுமையாக நிறைவேற்றவில்லை. அப்படி இருக்க வெறுமனே வடக்குக்கு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்தமைக்கு கைதூக்கிய செல்வம் எம்பி தமிழ் மக்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் வீந்தன் குற்றம் சாட்டினார். மேலும் வீந்தன் செல்வம் அடைக்கலநாதன் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சங்க சின்னத்தை பயன்படுத்தி தேர்தல் அரசியலுக்காக 10 கோடி வரை பிரபல தென்னிந்திய பட தயாரிப்பு நிறுவனமான லைகா பாஸ்கரனிடமிருந்து பெற்றதாகவும் உறுதிப்படுத்தியுள்ளார். ட்ரெலோவால் வெளியேற்றப்பட்ட வேந்தன் கோபத்தில் கட்சியின் உள் ரகசியங்களை எல்லாம் பகிரங்கப்படுத்துகின்றார் என ட்ரெலோ வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலிலே அப்படியாக ஒரு கையூட்டு, மீண்டும் அந்த சங்கு சின்னத்திலே பாராளுமன்ற தேர்தலை சந்தித்த பொழுது அந்த சங்கு கூட்டமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே பல திரைப்படங்களை வெளியிடுவதற்கு அல்லது அதை தயாரிப்பதற்கு முதலீடு செய்கின்ற ஒரு நிதி நிறுவனம் இலங்கையிலே பிரித்தானியாவிலே பல முதலீடுகளை எல்லாம் உலகளாவிய ரீதியிலே செய்த நிதி நிறுவனத்திடம் பல கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டு அவர்களோடு ஒரு திருட்டுத்தனமான ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு பல கோடி ரூபாயை வேண்டி ஆட்டையை போட்டது தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே எல்லோருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, நான் சார்ந்த கட்சி தமிழீழ விடுதலை இயக்கமாக இருக்கின்ற பொழுது, அதாவது 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஜனதா விமுக்தி பெரமுன கட்சி 1983 கலவரத்திலே 3000 பேர் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த கட்சி, எங்களுடைய தமிழ் இனக்கலவரத்திலே 3000 பேரை கொன்றொழிப்பதற்கு அவர்கள் வீதியிலே இறங்கி எங்கள் மக்களை வெட்டி கொன்று கற்பழித்து அவர்கள் எங்களை எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அளித்த கட்சி. அந்த கட்சி 2006ஆம் ஆண்டு வடக்கையும் கிழக்கையும் பிரிக்க வேண்டும் என்று இதே ஜனாதிபதி அத்தோடு டில்வின் சில்வா, விமல் வீரவன்ச போன்றவர்கள் எல்லாரும் இணைந்து ஒன்றாக வடக்கு கிழக்கை 2ஆக பிளந்தறிந்த கட்சிக்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் வன்னி மாவட்டத்திலிருந்து தேசியம் பேசுகின்ற ஒரு எம்பி வாக்களித்திருக்கின்றார். ஏன் வாக்களித்தார்? அவர்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்தார்களா? பாலின சமத்துவ கல்வி பாலியல் குற்றங்களை குறைக்கும். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை விடுதியில் வைத்து பெண் வைத்தியரை கத்திமுனையில் பாலியல் துன்புறுத்தல் செய்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் ராணுவத்திலிருந்து தப்பியோடியவர் என்றும் அவர் பௌத்த தேரராகவும் இருந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் குறித்த பெண் வைத்தியரின் கைகளையும் கண்களையும் கட்டி கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த பெண் மருத்துவருக்கு நடந்த துஷ்பிரயோகத்தை கண்டித்து விரைந்து சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வலியுறுத்தி இலங்கையின் பல வைத்தியசாலை வைத்தியர்களும் நேற்றைய தினம் முழுமையான பணிப்புறக்கணிப்பு மற்றும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி ஒரு சம்பவம் ஜாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் மனநோயாளர் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பெண்ணொருவருக்கும் ஏற்பட்டுள்ளது. நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்த பெண்ணொருவர் ஊழியர் ஒருவரால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஆளாகியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலையில் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வந்த 36 வயதுடைய வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் விமான பணிப்பெண்கள் 2 பாலியல் தொல்லை கொடுத்த புலம்பெயர் தமிழர் ஒருவரும் கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். பாலியல் தொல்லை கொடுத்த நபர் ஜாழ்ப்பாணம் நைனாதீவு பகுதியை சொந்த இடமாக கொண்ட ஸ்வீடன் நாட்டில் வசிக்கும் இரட்டை குடியுரிமை கொண்ட நபர் என தெரிய வந்துள்ளது. இலங்கையில் அதிகரித்துள்ள பெண்கள் மீதான பாலியல் துஷ்பிரயோகங்கள் மற்றும் சுரண்டல்கள் தொடர்பிலான சமூகத்தின் மனப்பாங்கு மாற்றமடைய வேண்டும். கல்விக் கொள்கைகளை வகுப்பவர்கள் பாலின சமத்துவம், பாலியல் கல்வி மற்றும் மனிதாபிமான சிந்தனைகள் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை கொடுத்து பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். புலம்பெயர் தேசங்களில் இருந்து கொண்டு கூவும் முன்னாள் புலி தளபதிகளுக்கு சவால் விடுகின்றார் போராளி குடும்ப உறுப்பினர். கிளிநொச்சியில் ராவணன் வனம் என்ற பெயரில் தனக்கென ஒரு பூங்கா அமைத்து
பூந்தோட்ட காவல்காரனாக இருக்கின்றார் பொன்சுதன். இவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சை குழுவில் தண்ணீர் குழாய் சின்னத்தில் போட்டியிட்டவர் பொன்சுதன். இவருடைய சகோதரர்கள் மாவீரர்கள். இவர் நீண்ட காலம் பிரித்தானியாவில் வாழ்ந்தவர். தற்போது இலங்கை திரும்பியுள்ளார். இவர் அண்மையில் வெளியிட்டுள்ள காணொலியில் 2009 வன்னிச் யுத்தத்தில் கடைசி மாதங்களில் என்ன நடந்தது என்பது குறித்து ஒரு உணர்ச்சிகரமான பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த காணொலியில் 2009 இறுதி யுத்தத்தில் வன்னி மக்கள் புலிகளின் தளபதிகளால் பாதுகாப்பு அரண்களாக பயன்படுத்தப்பட்டனர். புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்து தப்பிச் செல்லும் மக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்ய புலி தளபதிகள் உத்தரவிட்டனர். இந்த தளபதிகள் குடும்பத்துடன் தப்பிச் சென்றுள்ளனர். வெளிநாட்டுக்கு சென்ற இவர்கள் அங்குள்ள புலிகளின் சொத்துக்களில் பங்கு கேட்டு சண்டை போடுகின்றனர் என்றெல்லாம் கூறியுள்ளார். அவருடைய பதிவின் முக்கிய பகுதிகள்: நின்றவன் கண்டவன் வந்தவன் எல்லாம் போராளி போராளின்னு சொல்லி கொண்டு வந்து எங்கட இனத்தை அப்படியே மொத்தமா கருவறுக்கிறது கண்டு கொஞ்சம் பேர் கிளம்பி வந்து நிக்கணும். நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படின்னு சொன்னா, கொள்கை வழி நின்ற தலைவனுக்கு கொள்கையையும் கோமணத்தையும் கலட்டி எறிஞ்சு போட்டு ஓடின கொஞ்சம் பேர் புலம்பெயர் தேசத்துல அவரை வச்சும் அந்த தேசத்தை வச்சும் இந்த தேசத்தின் மக்களை வச்சும் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற கோமாளி கூட்டம் கொஞ்சம் தாங்கள் போராளி என்று சொல்லிக்கொண்டு அவற்றை வீரச்சாவை உறுதிப்படுத்தி தாங்கள் வீரவணக்கம் செலுத்த போயிடும் சொல்லி அறிவிச்சிருக்கோம். வீரவணக்கம் செலுத்துறதுக்கு முண்டி அடிக்கிற இந்த முட்டாள் கூட்டங்கள், இந்த மூதேவி கூட்டங்கள், அந்த கொள்கை வழி நின்று மரணித்து போன அந்த கொள்கை வீரன் கொள்கையில முன்னெடுக்கிறதுக்கு ஏன் முன்வரையில? அதுக்கு நீங்கள் எங்க போனீங்க? இவ்வளவு நாளா நீங்கள் என்ன செய்து 16 வருடமாக உங்களால என்னத்தை புடுங்க முடிஞ்சது? இந்த மண்ணிலே ஒரு போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்தில் உலகமே வியக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவனை அந்த கொள்கைக்காக, அந்த எந்த மக்களுக்காக போராட வலிக்கிட்டானோ அந்த மக்கள் இந்த உரிமையை பெற வேணும், இல்லாட்டி அந்த உரிமைக்கான போர்ல தன்னை அர்ப்பணிக்க வேணும் என்ற அந்த உறுதியான நிலப்பாட்டில் நின்றவன் அவன் தன்னை அர்ப்பணிச்சு கொள்றான். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் அவர் இருக்கிறார், அவருக்கு நாங்கள் மருத்துவம் செய்ய போறோம், அவருக்கு நாங்கள் அங்கால பூசியாக்க போறோம் என்று சொல்லி அவ கொஞ்சம் பேர் காசு எடுத்து கொண்டு தெரியணும். அது ஒரு பக்க கல்லர் அங்கால நிற்கிறாங்கண்டா. இஞ்சால பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் என்ன செய்து நிற்கிறா, அவர் இல்ல. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு புதுசா கிளம்பி வரணும். இப்ப ஒரு 3 வருஷத்துக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சது மட்டக்களப்பு மாவட்ட அரசியல் பொறுப்பாக இருந்த தயாமோகன் அவர்கள் அவர் அறிவிக்கிறார். குலுங்கி அழுது மூக்கம் வலிச்சு அன்னை வீரச்சா வளைஞ்சு விட்டார். பேந்து பார்த்தால் அதுக்கு பிறகு போன வருஷம் பார்த்தா கார்த்திக் மனோகரன் ஒரு சின்னப்பண்டி உண்டு. அது அறிவிச்சு அது கொஞ்ச நாள் அஞ்சலி செலுத்திக்க வேண்டியது. இப்ப பார்த்தால் இந்த முன்னாள் போராளிகள் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய கோமாளிகள், அந்த கோமாளிகள் கொஞ்சம் அங்க நின்று கொண்டு பிழைப்புக்காக, அதாவது உழைச்சி சாப்பிட வக்கில்லாத கோமாளிகள் தங்களை போராளிகள் என்று சொல்லிக்கொண்டு அங்க நின்று என்ன செய்யணும் என்று சொன்னால், செத்த வீடு செய்து அந்த செத்த வீட்டுக்கு சேர்ற காசுல பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற ஆக்கள் அவற்றை வீரச்சாவை நாங்கள் 16 வருடத்துக்கு பிறகு தாங்கள் உறுதிப்படுத்திருக்கிறோம். இப்ப எந்த கேள்வி என்னென்றால், தலைவர் அவர்கள் வீரச்சாவு அல்லது அவர் இல்ல, அவரை அந்த போர்ல அவர் மரணித்து விட்டார் என்று சொல்லி சரத் பொன்சகா சொல்லியிருக்கிறார், கமால் குணரத்னா சொல்லியிருக்காரு, இலங்கை அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. இதுகள் எல்லாத்துக்கும் பிறகு இப்ப நீங்கள் புதுசா நீங்க என்ன சொல்றீங்களா, நாங்கள் 16 வருடத்துக்கு பிறகு காலக்கடமையாவ கக்கூசாவ இப்படி கொஞ்சம் அவைகளை எல்லாம் உருவாக்கி அந்த அவைகள் கண்டுபிடிச்சு அறிவிச்சுட்டா சொல்றீங்க. இப்ப என்ற கேள்வி என்னண்டா, ஒரு ஆளை வீரஜாவோ அல்லது மரணமோ என்னவோ ஒன்று அறிவிக்கிறது நீங்கள் உடனடியாக சொல்லியிருக்கணும். சரி, இல்ல இன்றைக்கு 16 வருடம் கடந்து சொல்லிக்க உங்கள்ட்ட இருக்கிற ஒரு எவிடன்ஸை காட்ட முடியுமா? இந்த நேற்று வந்திருக்கார் அறிவுமதியோ அன்புமணியோ அறிவுமணி மாஸ்டர். நீ என்னத்துக்கு மாஸ்டர் இருந்தா? பேண்டு பார்த்தா அங்கால இளங்குட்டுவன், இங்கால பார்த்தா சங்கீதன், அங்கால பார்த்தா அங்கால தெருப்பொருக்கியல், புலி என்ற நிக்கிறீர்கள், போராளியோ நிக்கிறோம். அவங்களுக்கு பயமாடா? இங்க 2 அரசியலை செய்யுங்கோ. இன்றைக்கு இந்த நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்குது. இந்த அரசாங்கம் உங்களை ஆயுதத்துக்கு ஒரு தீவிரவாத வழியில போராடத்தான் உங்களை அனுமதிக்கல. உங்களால அரசியல் வழியில எல்லாம் செய்ய முடியும். இன்றைக்கு இலங்கை ராணுவம் இனப்படுகொலை செய்த எல்லாரும் கத்துறீங்க. என்ற கேள்வி என்னன்னு சொன்னால், நீங்கள் முள்ளிவாய்க்கால மிஸ்டர் அறிவுமணி மாஸ்டர், அங்கால அடுத்த ஜெயார்த்தன், எந்தன் மடியனை தளபதி, இங்கால சங்கீதன், பொருளாதார புடுங்கி, எல்லா புடுங்கிகளுக்கும் சவால் விடுறேன். நீங்கள் மக்களை கேடயமாக பயன்படுத்தி முள்ளிவாய்க்கால நீங்க சுட்டு கொல்ல இல்லையா? நீங்கள் எந்த தலைவன் உங்களை நம்பி வச்சிருந்தானோ அந்த தலைவனுக்கும் துரோகம் செய்து அந்த தலைவனை நம்பி நின்ற மக்களையே உங்களுக்கு கேடயமாக பயன்படுத்தி நீங்க சுட்டு கொல்லி போட்டு ஓட இல்லையா? நீங்கள் தலைவர் இல்லையன்றது சாதாரணமான மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த மக்கள் அந்த தலைவனை நேசித்தார்கள், அந்த தலைவனும் அந்த மக்களை நேசிச்சான். அந்த தலைவனே தப்பி வரணுமெண்டா கூட, அந்த தலைவன் உயிரோட இருக்கணுமெண்டா கூட, உயிரோட இருக்கக்கூடிய நிலைமையை நீங்க எங்களா விட்டு வச்சீங்க. 2007க்கு பிறகு தளபதியா இருந்த எல்லா பொறுக்கு புறம்போக்கள்ட்ட நான் கேட்கிறேன், நீங்கள் என்ன செய்வீங்க? மக்களை வலுக்கட்டாம அப்படி உங்களை தலைவர் சொன்னாரா? உங்களை பிடிச்சு கொண்டு போய் மக்களை அடிச்சு வலுக்கட்டாம கொண்டு வகர வச்சு கொண்டு சொன்னவங்களா? ஆனா நீங்க செய்யலையா? 6 பூனைக்கு மணியேற்றான் பிரச்சனை நான் கட்டியிருக்கிறேன். இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்கள் சுட்டவீங்கள் இல்லையென்ற உங்களுக்கு சேலஞ்ச் பண்ண முடியும் என்றால்
நான் லண்டனுக்கு வருவேன், அடுத்த லண்டனுக்கு வரேன். நீங்கள் முடிஞ்சா ஐபிசிலயோ ஏதாவது ஒரு ரேடியோல ஏதாவது ஒரு டிவியில எதுலயாவது பகிரங்க விவாதத்தை கூப்பிடுங்கடா. அரைமணி மாஸ்டர், நீ உண்ட குடும்பம் பிள்ளை குட்டியோட நீ ஓடி போயிருக்க, சரியா? சங்கீதன், நீ உண்ட 5 பிள்ளையோட நீ ஓடித்தான் போயிருக்க. இளங்குட்டுவன், நீ ஓடித்தான் போயிருக்க. உண்ட வண்டில் பிள்ளை எல்லாம் தப்பி உயிரோட இருக்கணும். ஆனா எத்தனை மக்களடா பிள்ளை இல்லாம இருக்கணும்? எத்தனை மக்களடா தாய் தப்பன் இல்லாம இருக்கணும்? எத்தனை மக்களடா தங்கட பிள்ளைகள சகோதரங்கள உறவுகள் எல்லாம் வந்து ஓடிச்சு தவிச்சு கொண்டிருக்கோம். நீங்கள் சுட்ட கிணட்டை ஆதாரம் இருக்கலாம். தலைவட்ட போடிக்கார் உங்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க ஒரு சத்தியபிரமாணம் சொன்னீங்களா? உயிரோட ஆத்மா அத்தனை அர்ப்பணிப்போம் சொன்னீங்களா? அர்ப்பணிச்சீங்களா? உங்களை விட இங்க இருக்கிற தமிழரசு கட்சி இருக்குதானே, இவங்கள போராடி என்று சொல்ல வேண்டாம். ஏன்னா அவங்க சொந்த மக்களை கொல்ல இல்ல, அவங்கள சுரண்டி அவங்கள வயிற்றுக்க கைய வச்சு குடலுக்கு கிடக்கிறதையும் எடுத்து இவங்க தின்றுவாங்க. அதை தவிர அவங்கள் ஒற்று பொழுதும் மக்களை கொல்ல இல்ல. நீங்கள் என்ன செய்றீர்கள்? சொந்த மக்களை உங்களை ஒரே மாவீர குடும்பத்தை சேர்ந்தவங்களை சுட்டுக் கொண்டிருக்கீங்களா? நீங்களே மாவீரட்ட தேப்பனேட்டி உதைச்சிருக்கீங்களா? நெஞ்சில உதஞ்சிருக்கீங்களா? இல்லைன்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு இதெல்லாம் மறக்கிறதுக்கு திராணி இருந்தால் ஜெயார்தன், நீ தளபதி தானே, நீ ஏந்தன் படையின் தளபதி எல்லாம் இன்றைக்கு போர்க்குற்றம் சுமத்தப்பட்டிருக்கா. மக்களை சுட்ட நீங்கள் ரெண்டுக்குள்ள போர்க்குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. வந்து சொல்லுவா இல்லையா? தலைவர் 18ஆம் தேதி வீரச்சாவு. மிஸ்டர் அறிவுமணி, உன்னை கேட்கிறேன், நீ கண்டியா? நீ கண்டனியா? உன்னிட்ட சாட்சி இருக்கா? அந்த தலைவனை நீங்கள் அன்றைக்கும் உங்களோட வைத்த வளர்க்கறதுக்கு பாவிச்சு, இன்றைக்கும் உங்களோட வைத்த வளர்க்கறதுக்கு மட்டும்தான் பாவிக்கிறீங்க. நினைவு நாள் சொல்றீங்க 18ஆம் தேதி, ஆனா 18ஆம் தேதி கொண்டாட போறீங்க, அறிவிச்சிருக்கீங்க. அது ஆகஸ்ட் கேள்விப்பட்டேன். ஏனண்டா உங்களுக்கு இந்த அந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரு கொண்டாட்டம் இல்ல. உங்களுக்கு காசு வாக்கணும், நீங்க உழைக்கணும். $5 லட்சம் சேர்க்கிறதுக்கு, நீங்க 5 லட்சம் யூரோ சேர்க்கிறதுக்கு நீங்க முயற்சியை கொண்டிருக்கீங்க. தலைவர் செத்து போனாரான்னு சொல்லி நான் ஒன்று கேட்கிறேன். மிஸ்டர் சங்கீதன் புலனாம்பு புடுங்கி ஏந்தன் படையணி தளபதி அடுத்தாங்க இளங்குட்டுவன் தலைவரை கடைசி வரைக்கும் பாதுகாத்து அப்படியே கொண்டு கொடுத்தான் சொல்றவன். என்னடா தலைவரை பாதுகாத்துருக்கா? பேயா தலைவரை நீ பாதுகாத்தியா? அந்த நேரம் இருந்த உண்மையான புலிகளுக்கு துணையான அந்த மக்கள் இங்க இருக்கணும்டா. அந்த மக்கள் உங்களை விட பல மடங்கு வீரமானாக்கள். அவர் தப்பியோட இல்ல, அவர் இந்த மல்லின்னு சொல்றீங்க. ஒன்றை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒரு சொந்த இனத்துக்காக போராடி போட்டு அந்த இன மக்களை தப்பி போக கூடாது, நில்லுங்கோ கடைசி வரைக்கும் நிப்பாட்டி அதுலயும் பயத்தின் காரணமாக தப்பியோட வெளிக்கிட்ட மக்களை நீங்களே சுட்டு சாக்கொண்டு ஒரு மிக கேவலமான அவப்பேரை அந்த தலைவனுக்கு கொடுத்ததுக்கு பிறகு என்னன்றா அவன் தப்பி போவான்? என்னன்றா அந்த தலைவர் வெளியில போவார்? என்னென்று போக முடியும்? எந்த முகத்தோட போக முடியும்? நீங்கள் இன்றைக்கு எல்லாரும் அங்க சொத்துக்கள் சுகங்கள் கடைகள் அதோட இருக்கிறீங்க. எல்லாரும் உங்கள்ட்ட எல்லார்ட்டையும் ஒரே கேள்வி, நீங்கள் 2009க்கு பிறகு யூகேக்கோ இல்ல வேற நாடுகளுக்கோ வந்ததுக்கு பிறகு நீங்கள் இது வரைக்கும் கட்டின டேக்ஸ காட்ட முடியுமா? எவ்வளவு டேக்ஸ் கட்டினீங்க நீங்க சொல்ல முடியுமா? சொந்த தொழில் செய்யல நாங்கள் வந்து வேலைக்கு போனாங்க, உங்களோட பேசலி பேர் நீங்கள் போட முடியுமா? பகிரங்கமாக நீங்கள் பதிவேற்ற முடியுமா? சரி, பதிவேற்ற முடியாண்டா உங்களோட சொத்து உங்களுக்கு வந்தது. இப்ப ஒருத்தருக்கு 2 கடை வீடு இதெல்லாம் எப்படி வந்தது? ஒரு விடுங்க, எல்லாத்தையும் வெளியில சவால் விடுங்க, ஒரு வாங்க. அதுக்குள்ள அரைமணி அறிவிக்குது அப்படின்னு சொன்னா உலகம் வியக்கும் முறையில தான் இந்த வீரச்சாவு கொண்டாட்டத்தை செய்ய போறாராம். இந்த வீரச்சாவை உலகம் போற்றும் முறையில கொண்டாடுறா என்னடா? அந்த செத்த வீட்டுக்கு மேளம் அடிச்சு ஆட போய்யா? அந்த செத்த வீட்டை சாட்டி நீ கொஞ்சம் காசு ஏற்கலாம். நீ இந்த உல்லாச வாழ்க்கை வாழ்றதுக்கு அந்த ஆள் இந்த செத்த விடுமா தேவை. அறிவா அந்த ரீதியில இந்த அரசாங்கத்திட்ட உங்களோட உரிமையில கேட்கறதுக்கு எல்லாரும் வாங்குவன். ஒருத்தனை வெளிநாட்டை விட்டு வராங்க, ஏன்னா அங்க உங்களுக்கு சுகபோகமா இருக்கிறீர்கள். வேலைக்கு போய் தேவையில்லை, உழைக்க தேவையில்லை. உழைக்கிற கொஞ்சம் ஏமாளி மக்கள் இருக்கிறாங்க, எங்கட முட்டாள் ஜனங்கள் கொஞ்சம் இருக்கு. அந்த ஜனங்கள் உங்களுக்கு காசை தருங்க. ஏன்னா உங்களை போராளிகள் இப்ப நினைக்கிறது, அதெல்லாம் உடைக்க வேண்டி கிடக்கு, எல்லாரையும் உடைச்சறிய வேண்டி கிடக்கு. உங்களால இந்த போராட்டத்தின் நல்ல பக்கங்கள் கணக்க இருக்குது. அப்படி இருந்தும் உங்களை போல கள்ளிசடைகள் மிஞ்சிருந்து இன்றைக்கு செய்கிற வேலையால அத்தனையையும் உடைச்சறிய வேண்டிய ஒரு பொறுப்பு மக்களாகி எங்களுக்கு இருக்கு. தலைவர்கிட்ட வீரஜா வரைக்க போறோம் சொல்லி வெளிக்கிட்டது அந்த அமைப்பின் ஊடக தலைவர் யார் என்று கேட்டால் புரட்சி 93ஆம் ஆண்டே இயக்கத்தை விட்டு விடணும். 94ஆம் ஆண்டே இயக்கத்தை விட்டு பொம்பளையும் கூட்டிக் கொண்டு கல்யாணம் கட்டி அவன் போயிட்டான். அதை நம்மளே எடுத்து சொல்லி இல்ல, உனக்கு பிடிச்சது போயிட்டேன். சரி, இப்ப நீ எங்க இருந்து வந்த? உன்னை யார் இப்ப போராட்டத்துக்கு விட்டது? செத்த வீட்டுக்கு அறிவிக்கிறது எல்லாம் ஒரு போராட்டமா? அங்க இருந்தோண்டு போராடுறேன் நடிக்காதீங்க. எங்க பிரச்சனை இருக்கோ அங்கதான் அந்த பிரச்சனையை நாங்க தீர்க்க வேணும். சோ பிரச்சனை இங்க ஈழத்துல தான் இருக்குது, இங்கிலாந்துல இல்ல, கனடாவில இல்ல, யூரோப்ல இல்ல. அங்க ஏண்டா போராடுறீங்க? அங்க அடுத்தது டிசிசி என்ற ஒரு கோஷ்டி இருக்குது, அடுத்தது வரலாற்று மையம் என்ற அடுத்த இன்னொரு கோஷ்டி இருக்குது, அடுத்தது பார்த்தால் நாடு கடந்த அரசு. இவங்க மெயின் தொழில் என்னன்னு சொன்னா விசா இல்லாத ஆக்களை வச்சுக்கொண்டு போராட்டம் நடத்தும். ஒவ்வொரு போராட்டத்தில் கொடி பிடிச்சு கொண்டு நிக்கணும்னு சொன்னால் அவருக்கு இவ்வளவு காசு, பதாவை பிடிச்சு கொண்டு நிக்கணும் அவருக்கு இவ்வளவு காசு, முன்னுக்கு 2 போட்டு கொடுக்கணும் இவ்வளவு காசு, உங்களோட வெப்சைட்லயே அந்த செய்திகளை போட்டா படத்தோட வந்தால் அதுக்கு ஒரு காசு இல்லன்னு மறங்கோ பாப்போம். ஒட்டுமொத்தம் எல்லாரையும் கதைக்கிறேன். நீங்க இதோட எல்லா கல்லரும் ஒண்டா சேர்ந்து நிப்பியல் எனக்கு எதிரா நில்லுங்கோ, பிரச்சனை இல்ல. வேற மிஸ்டர் யோகி, அடுத்தது இங்கால என்ன டிசிசி கமல், அடுத்தவர் டிசிசி ஆனந்தன், உங்களை எல்லாரையும் கேட்கிறேன். உங்களோட மனச்சாட்சியில தொட்டுங்க சொல்லுங்க.
நீங்கள் புலிக்கொடி பிடிச்சு கொண்டு போட்டோ எடுக்கிறாங்க ஒரு டைம் காசு பண்ற இல்லையா? எங்கடா நீங்கள் வியாபாரத்தை விட்டு வைக்கிறீங்க? கொஞ்சம் பேருக்கு விசாரத்தை கொடுக்குறேன் பேக்காட்டம். என்ற அன்புக்குரிய மக்களை, அவ உலக பரப்புல எங்க இருக்கிற மக்களா இருந்தா அந்த மக்கள்கிட்ட நான் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுறேன். தயவு செஞ்சு இருக்கண்டு சொல்றவனுக்கும் ஒரு சம் கொடுக்காதீங்கோ, இல்லைன்னு சொல்றவனுக்கும் ஒரு சம் கொடுக்காங்கோ. இவங்க கொத்தரொட்டி வித்தாங்க, நாங்க வேண்டி தின்னாதீங்கோ. நீங்கள் எங்கேயாவது இப்படியான இந்த செத்த வீடுகளுக்கு போகணும்னு நினைச்சு நீங்கள் போவீங்களாண்டா, போவேக்க உங்களுக்கு பசிக்குமென்று நினைச்சீங்களா, தயவு செஞ்சு சாப்பாட்டை கட்டி கொண்டு போங்க. என்னோட சாப்பாடு வித்து, செத்த வீட்டுல சாப்பாடு வித்து பிழைக்கிற ஒரு கீழ்த்தரமானவங்க இவங்க. உலகத்துல எந்த ஒரு நாடும் தங்களுடைய இறந்த வீரர்களுக்காக அனுஷ்டிக்கப்படுற ஒரு நினைவு தினத்துல சாப்பாடு விற்கிறீங்களா? உலகத்திலேயே இல்லாத அளவத்துக்கு செத்தவனை வச்சு பிழைக்கிற ஒரு கீழ்த்தரமான ஆக்கள் நீங்கள். பேர் என்னண்டா போராளி. உங்களை போராளிகள் என்று சொன்னா உண்மையாக உலக விடுதலைக்காக போராடின அத்தனை பேருக்கும் களங்கம் இழுக்கு. தப்பி போவேக்க ஒரு புள்ளைய சுட்டிருக்காங்க இவங்க. சுட்ட புள்ள துடிச்சு கொண்டு கிடந்திருக்கு சாகாம. அதை சாகாம கிடந்த அந்த புள்ளைய திருப்பி அடுத்தால் சுட்டு சாக்கொண்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு சம்பவம், ஒரு புள்ளையும் பாட்டியும் போய் கொண்டு இருந்திருக்கு. சுட்டு இருக்கிறாங்க போகட்டாம, அம்மம்மாக்கார செத்து போனா அந்த புள்ள இஞ்சால வந்து எல்லாம் ஆறா சுட்டது கடஞ்செடுத்த காடத்தர வீடு. அன்றைக்கு பார்த்தா இந்த இளங்குட்டுவன் என்ற அந்த பிரதேசி, அவன் தான் தலைவற்ற பொடிக்காட்டுன்னு சொல்லி கொண்டிருக்கிற அந்த பிரதேசி என்ன செய்கிறான்டா, சீமானவர்களுக்கு எதிராக அறிக்கை விட்டு கொண்டிருக்கான். சீமானஞ்ச வரவும் இல்லை கொள்ளவும் இல்லை. ஆனா இதே அணியில இந்த இளங்குட்டுவனோட ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய அடுத்த சங்கீதர் என்ற போராளியை நிற்கக்கூடிய புலனாவு புடுங்கி என்று சொல்ற நாய் சீமானுக்கு ஆதரவா எப்படி சைட் போஸ்ட காட்டி கொண்டு காய்ச்சி கொண்டிருக்கேன். எப்படி என்றால், ஓ சீமான் வந்தவர், நாங்கள் அங்க கண்டு நாங்கள் கூட்டிக் கொண்டு போனாங்க. ஆனா இன்றைக்கு 2 பேர் மச்சம் தோண்டா நிக்கிறீங்க நீங்கடா. என்னடா சீமான் ஆதரவு உங்களுக்கு வேணும். ஆகவே என்ன செய்யலண்டா, சேர்ந்து நின்று எல்லாருமா சேர்ந்து இதை வச்சு உழைக்க பாக்குங்க. உங்கள நான் கோதல வானத்துக்கே பொறுக்கலடா, வானம் மழை பொழியலடா.